அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெளிநாடுகள்ல வசிக்கிறவை தாங்கள் பாவிக்காத, தங்களுக்கு தேவைப்படாத உடுப்பையெல்லாம் ஒரு பேக்கிலேயோ, இல்லாட்டி ஒரு பெட்டியிலயோ போட்டு வாசலுக்கு வெளியில வைப்பின. ஒரு சில பேர் அதுக்காண்டியே சில சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. ஒரு பெட்டி மாதிரி. அதுக்குள்ள கொண்டே போடுவின. நீங்க போடும்போது என்ன எண்ணத்தோட போடுவீங்க? நான் பயன்படுத்தாட்டிலும் பரவாயில்ல. இன்னொரு ஆக்களுக்கு பயன்படட்டும். இல்லாட்டி இது மூலமா யாருக்கோ ஒரு ஆளுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கொண்டு தானே நீங்க போடுவீங்க. ஆனா, நீங்க போடுற விஷயம் நேரடியா யா யாருக்கு தேவையோ அவைக்கு போய் சேராது. நார்மலா ரெட் கிராஸே உடுப்புகள், வேற சில சில பொருட்கள் விப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள குடுக்கலாம். கூடுதலான உடுப்புகள அத விக்க பாப்பின. நல்ல உடுப்புகள தனியா வச்சிருப்பின. என்ன காரணத்துக்காண்டின்னு கேட்டா, குளிர்காலத்தில கஷ்டப்படுற ஆக்களுக்கு அந்த நல்ல உடுப்புகள குடுப்பின. அத விட்டு வித்ததுலேருந்து வந்த காச அவைக்கு உணவுகள் குடுக்குறதுக்கு பயன்படுத்துவின. வெளிநாடுகள் வழியா குளிரால சாகுற ஆக்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கொண்டு தான் இருக்குது. ரோட்ல கஷ்டப்படுறாக்கள் உங்கள்ட்ட காசு கேட்டுச்சுங்கன்னா, உங்களால காசு உதவி செய்ய முடியாட்டிலும், தயவு செஞ்சு உங்கள்ட்ட இருக்க சாப்பாட்டு பொருட்கள்ல ஏதாவது 1, 2வது குடுத்துட்டு போங்க. இந்த வீடியோ மூலமா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் எண்ணிக்கை தொகை கூடுமென்று நம்புறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம். நன்றி.